إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியின் காரணமாக, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹுவை பற்றி அவனது தூதரை பற்றி படிப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான். மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அல்லாஹு தஆலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தஆலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான், மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அப்ப இந்த மார்க்க தெளிவு, மார்க்கத்தினுடைய விடயங்களை படிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல உட்காருவது, அமர்ந்திருப்பது என்பதே அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறான் என்பதனுடைய ஒரு அடையாளம். அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சொர்க்கத்தில் நபிகளாருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு யாருக்குத்தான் ஆசை இல்லை? எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. அறிஞர்களிடம் கேட்டால் சொர்க்கத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டால் அறிஞர்கள் சொல்வார்கள், ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இன்பங்களும் இருக்கின்ற அந்த வேளையில் நம்மோடு ரசூலுல்லாஹ் இருப்பார் என்பதை விட பெரிய இன்பம் என்ன வேண்டும்? ஒரு நொடி பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு நொடி பொழுது அவர்களை பார்க்க கிடைக்கவில்லை என்றாலே தேம்பி தேம்பி அழுவார்கள். அவர்களுடைய உள்ளம் குமுறி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், அதேதான் அந்த ஆசைதான் சொர்க்கத்திலும் நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் இருந்தது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய இன்பம் அதென்ன? சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு ஈடான ஒன்று கிடையாது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கிற மிக உயர்ந்த இன்பம் அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது. மிகப்பெரிய அலா நஈமின் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே இருக்கிற இன்பங்களிலெல்லாம் மிகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது. அது எல்லாருக்கும் அந்த சான்ஸ், அவகாசம் கிடைக்காது. அந்த பாக்கியத்தை இழந்தவன் அவனை போல அதாவது பாக்கியமற்றவன், துரதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. அப்ப எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அல்லாஹ்வை பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்பது சொர்க்கத்தில் மிகப்பெரிய இன்பம். அதே பாக்கியத்தோடு சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து அல்லாஹ்வை பார்க்கிறது எவ்வளவு பெரிய இன்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள், அஸ்அலுக லஸ்ஸத்தன் நத்ர் இலா வஜ்ஹிகல் கரீம், யா அல்லாஹ் உன்னுடைய முகத்தை பார்க்கிற அந்த இன்பத்தை நான் கேட்கிறேன். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்ப எனவே நாம் இந்த ரெண்டு குறிக்கோளும் தான் மனித வாழ்வினுடைய அடிப்படை. நான் எங்கே போகணும்? சொர்க்கம் போகணும்.
அப்படித்தானே? சொர்க்கம் போகணும் என்பது ஒரு முஃமினுடைய இலக்கு கிடையாது. முதலாவது, நாங்கள் சொர்க்கம் போகணும் என்பது எங்களுடைய இலக்கு கிடையாது. நாங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தால் அதுக்குரிய பொருள் தானே எங்களுக்கு கிடைக்கும். இப்போ யாருக்காவது சொல்ல முடியுமா, இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தை நான் இன்றைக்கு தொழுத மகரிபால இஷாவால அல்லா இடத்துல கொடுத்து எனக்கு பெற்றுக்கொள்ள யாராவது சொல்லலுமா? முடியாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிய பின்னால் நாம் என்ன விடயங்களை சிந்திக்கிறோம், அல்லாஹுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு எதை பற்றி நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உனக்காக தொழுதேன் என்று சொல்லி கொடுத்தால் அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். நாங்க பார்க்கிறோம் அவர் நல்ல பக்தியோட தொழுகிறார், நம்ம பார்த்துட்டு போவோம். அல்லாஹு தஆலா வலகத் خلقنال இன்சான் வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நாங்க மனிதர்களை படைத்தோம். வனஅலம் மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு, மனிதனுடைய உள்ளங்கள் என்ன ஊசலாடுது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது, இப்போ உங்களோட உடம்பு இங்க இருக்குது, உள்ளம் எங்க இருக்குது அது அல்லாஹ்க்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம இங்க இருந்து கொண்டு எதை சிந்திக்கிறோம் அல்லாஹ் அறிந்தவன். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம் சமீபமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாங்க பேசுற ஒவ்வொன்றும் அவதானிக்கப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவதானித்து எழுதப்படுகிறது. அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எம்முடைய இலக்கு எல்லாம் அல்லாஹுடைய அன்பு. அல்லாஹுடைய அன்பை பெற்றால் அந்த அன்பினால் தான் நல்ல சொர்க்கத்தை தருவான். அல்லாஹுடைய அன்பு தான் சொர்க்கத்தை தரதுக்கு காரணமாக அமையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்கினார்கள். கால் கடுக்கும், அதாவது கால் வீங்கும் வரை, கால் கடுக்குது வீங்குது. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் ذنبك வமா தஅخر, அல்லாஹ்வோட முன்பாவத்தை பின்பாவத்தை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான், அப்படி இருந்தும் இப்படி நீங்க தொழுறீங்களே, ஹத்தா தஃபத்தரத் கதமாஹு ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, உங்களோட கால் வீங்கிற அளவுக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொர்க்கம் வேணும் என்று சொல்ல இல்ல, சொர்க்கத்துல உயர்ந்த இடம் வேணும் என்று சொல்ல இல்ல, அவங்க சொன்னது அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆகக்கூடாது. அப்ப நன்றி, குறைஞ்சபட்சம் அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருள்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவனாக ஆகிறதுக்கே முழு இபாதத்தும் போதாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த விஷயத்தை? அதாவது அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு, சிந்தனைக்கு, தலைக்கு, ஆரோக்கியமா சிறுநீர் கழிக்கிறதுக்கு, மலங்கழிக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் அருள் செஞ்சிருக்கிறானே. இதுக்கு கோடி கோடியா செலவழிக்காம அல்லாஹ் ஆஃபியத்தோட தந்திருக்கிறானே. மிகப்பெரிய துவாக்கள்ல இதை விட சிறந்த ஒரு துவாவை கேட்க முடியாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்ன துவா சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা, உடல் ஆரோக்கியம், ஈமான்ல ஆரோக்கியம், அகீதாவில் ஆரோக்கியம், எல்லாத்திலையும் ஆரோக்கியமான ஒரு நிலையை தந்து விடியா அல்லாஹ். அந்த துவாவை விட மிகச்சிறந்த துவாவை வேறு யாரும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা. சொன்னத மனசுல பதியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ், இதை விட சிறந்த ஒரு துவாவை வேற எந்த ஒரு துவாவையும் கேட்க முடியாது. ஒரு அடியான் இதை விட சிறந்த வேற எந்த துவாவையும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப இவ்வளவு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதற்கெல்லாம் நன்றி செலுத்தினா கூட எங்களோட தொழுகையால நன்றி செலுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அப்ப எதற்காக அமல் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற. அல்லாஹ் அன்பு கொண்டால் எந்த அமலை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான்னு தெரியாது. நாங்க எந்த அமலை செஞ்சு அல்லாஹ் பொருந்திக் கொள்வான்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப பொருந்தி கொண்டால் சொர்க்கம் கிடைக்கும். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், அல்லாஹ் அவனது அன்பை நாங்கள் பெற்று நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ்வை பார்ப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. இதை சுருக்கமாக நம்முடைய வாழ்க்கையில இலக்கு. நம்முடைய வாழ்க்கையில இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய. அப்ப நீங்க மக்ஃபிரத்தின்பால் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், மக்ஃபிரத்தின்பால் சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கண்டா, விரைந்து செல்ற பாதை எங்க? விரைந்து செல்ற பாதை மக்ஃபிரத்தின்பால் விரைந்து போகணுமா இல்லையா? சொர்க்கத்தின்பால் விரைந்து போகணுமா இல்லையா? அதுக்கெல்லாம் சொல்றான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து போங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நோக்கி அவன் கல்பை திருப்பிட்டான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வை நோக்கி செல்கிற எல்லா பாதையும் எடுப்பான். மக்ஃபிரத்தை எடுப்பான், சொர்க்கத்தை நோக்கி போவான். அல்லாஹ்வுடைய அன்புதான் இலக்கு. அல்லாஹ்வுடைய அன்புதான் இலக்கு. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்று சொன்னால் நாம் முதலாவது எங்களோட வாழ்க்கையில இலக்க தெரிஞ்சு கொள்ளணும். நாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்?
சம்பாதிக்கணும், நல்லா மனை மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும், காசு பணத்தை திரட்டி வச்சு கொள்ளணும். இது தப்பு கிடையாது, இதனாலையும் சொர்க்கம் போகணும். ஆனால் இது இலக்கு அல்ல, இது தேவை. இலக்கு என்ன? நான் இந்த உலகத்தில் பிறந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்று நாளை மறுமையில் அல்லாஹுவை கண்ணால் பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும். இதுதான் நம்மளோட குறிக்கோள். இதை நம்ம சிந்தனையில தெளிவாக எடுத்துக்கொள்ளணும். இது பதிஞ்சுக்கிட்டீங்களா மனசுல? இது புரிஞ்சுதா? ஹை. இப்போ வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சில விடயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வந்திருக்கிறது. ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். ஒரு நாள் இரவுல அவங்க சொல்றாங்க, குன்து அபீது மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் இரவில் ஒரு நாள் தங்க போற வேளையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தேவைகளை இவர் செஞ்சு கொடுப்பார். அப்ப ரபியா சல், இன்னொரு ரிவாயத்துல சல்னி, என்னிடத்துல நீங்க வேண்டியதை கேளுங்கன்னு சொன்னாங்க. வேண்டியதை கேளுங்க ரபியா, நீங்க வேண்டியதை கேளுங்க, நான் தாரேன். அப்ப ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சொர்க்கத்தை கேட்கவில்லை, சஹாபாக்கள் சொர்க்கத்தை கேட்கவில்லை, சொர்க்கத்தில் நபிகளாரோடு இருக்க வேண்டும். அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உறுதிப்படுத்துறது கேட்டாங்க. அவ கைர தாலிக், இது இல்லாம வேற உலகத்துல ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா? வேற ஏதாவது உலகத்துல காசு பணம், வேற ஏதாவது சொர்க்கத்துல வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இல்லை யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். முக்கியமான சஹாபி ரபியா இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும். அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சு உதவி செய்யுங்க. நீங்க சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டும் என்றால் நீங்க அதிகமாக சஜதாவை செய்யுங்கள், அதிகமாக சஜதாவை செய்யுங்கள். முதலாவது விஷயம் இது என்னங்கிறத விளங்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அந்த நேரத்துக்குள்ள வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது என்ன, மனசுல எடுத்துட்டு போகணும். கேட்டோம் பயான் நல்லா இருந்து அதல்ல, உண்ட கேட்டாலும் வாழ்க்கையில இன்றைக்கு உண்ட அமல்ல கொண்டு வந்துடும். இல்ம் என்பது அமலாக மாறணும், இல்ம் என்பது அமலாக மாறணும். இதன்றைக்கு என் வாழ்க்கையில கடைபிடிப்பேன், மௌத்து வரை விடமாட்டேன் என்று ஒரு விஷயத்தை படிச்சு கொண்டு அமல்ல கொண்டு வந்தால் பெரிய பாக்கியம். பாருங்க, ஐன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி ஸுஜூத், அதிகமாக சஜதாவை செய்யுங்கள். இப்ப என்ன அர்த்தம்? பொதுவாக நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வெளியே சஜதா இருக்கிறது என்று சொன்னால், இப்ப தொழுகையில சஜதா சஹு செய்வோம், அதே மாதிரி வெளியில சஜதா ஷுக்குர் செய்வோம், சஜதா திலாவா செய்வோம், குர்ஆனை ஓதிட்டு சஜதா வந்தா செய்வோம். அப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஆதாரபூர்வமாக வந்திருக்கிற சஜதாக்களை தாண்டி நாம் சும்மா சஜதா செஞ்சு துஆவுக்கு என்று சஜதா செய்வாங்க. தொழுகை முடிந்து உடனே சஜிதாவில் இருந்து துவா கேட்கணும் என்பதற்காக வேண்டி சஜிதாவில் போய் துவா கேட்பாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரவில்லை. இப்படி செய்வது என்பது பித்அத், மார்க்கத்தில் ஒரு நூதன அனுஷ்டானம். இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், இது இபாதத் அல்ல. நிறைய பேர் தொழுகை முடிஞ்சோடனே சஜிதா அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன துஆவுக்காக வேண்டி ஒரு சஜிதா செய்வார்கள். இப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் இங்கு சஜிதாவை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னால் உஃபரியான நஃபிலான வணக்கங்கள் அதிகப்படுத்துங்கள். வித்ர தொழுங்க, துஹாவை தொழுங்க, நைட்ல இரவுல கியாமுல் லைல் தொழுங்க, முன்பின் சுன்னத்துகளை தொழுங்க. இந்த தொழுகைகளை தான் கூட சொன்னாங்க. இஸ்திகாராவுடைய தொழுகையை கடைப்பிடிங்க. ஏதாவது குழப்பம் வருதா, இஸ்திகாராவுடைய தொழுகை. ரெண்டு விஷயம், இதுவும் சரியாப்படுது அதுவும் சரியாப்படுது. திருமணத்துல ஒப்பந்தத்துல அவரை முடிக்கிறதா இவரை முடிக்கிறதா, இப்ப ரெண்டும் சரியா இருக்குது, குழப்பமா இருக்குதுன்னா 2 ரக்காத் தொழுங்க இஸ்திகாரா. அப்ப எனவே இந்த வழிமுறை எங்களுக்கு சுஜூதுடைய வழிமுறையை நீங்க கடைப்பிடித்தால் அது அந்த நேரத்துல எதை நீங்க நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். அதே நேரம் ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்திலும் இருக்கலாம். 1க்கு 2 கூலி. நம்ம எப்பயுமே இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கூலி சொல்லப்பட்டதுண்டா அந்த கூலி மட்டும்தான் கிடைக்கும் நினைச்சிடாதீங்க.
அது அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு வேறு விளக்கமாக சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் அதற்கு வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பி வ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்க்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் அவன் சுஜூதில் இருக்கிற சந்தர்ப்பம். அடியான் அல்லாஹ்க்கு நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் எது? எங்க? சஜ்தா, சுஜூத் இரண்டும் சொல்லலாம். அப்ப சுஜூதுல போயிருக்கிறோம். எப்ப சுஜூதுல? சும்மா போயிட்டு இப்படித்தானே ஹதீஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி சும்மா என்ன உடனே சுஜூதுக்கு போயிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் இந்த தேவை அப்படின்னு கேட்கறது அல்ல. அப்படி ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் வழிகாட்டல காட்டி தர இல்லை. அப்ப இது தொழுகையில் வருகின்ற சுஜூத், தொழுகையில வரணும். நீங்க ஃபர்லான தொழுகையில சரிங்களா, அல்லாஹ்க்கு நெருக்கமா இருக்கிறீர்கள். அதாவது துஹருடைய முன் சுன்னத் தொழுறீங்களா, பின் சுன்னத் தொழுறீங்களா, தஹஜ்ஜுத் தொழுறீங்களா, கியாமுல் லைல் தொழுறீங்களா, வித்ர் தொழுறீங்களா, துஹா தொழுறீங்களா, அப்ப இந்த தொழுகைகளில் அல்லாஹ்க்கு நீங்க சுஜூதுக்கு போனோடனே நெருக்கமா இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப சுஜூது இங்க அதிகமா செய்ய செய்ய உங்களுக்கு கிடைக்கிற பலன் சொர்க்கத்தில் அதுதான் நிரந்தர பலன். இப்ப இடையில கிடைக்கிறது மேலதிகமா கிடைக்கிறது. இப்ப நீங்க அதிகமா சுஜூத் செஞ்சா என்ன கிடைக்கும்? நீங்க எப்பொழுதெல்லாம் சுன்னத் தொழுவீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஃபர்லு தொழுவீங்களோ, எப்பொழுதெல்லாம் சுஜூத் செய்வீர்களோ, அப்ப உள்ளத்தில் ஆழத்தில் வரணும், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க போறேன். அல்லாஹ் அந்த பாக்கியை தந்துட்டான்னு சொன்னா, அப்ப நாங்க நேரடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை அடைஞ்சிட்டோம்டா. நாங்க நினைக்கிறோம் தானே, எங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கும், அலி ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கும், பிடிக்கணும், இது ஈமான். அப்ப இந்த சஹாபாக்களோடு இருக்கிறதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களுக்கு கேட்காமலே தந்து விடுவான். அவர்களோடு இருக்கிற பாக்கியம் அதை நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாங்க சுஜூத் செய்யணும். நான் தொழுகிறேன், 5 நேரம் தொழுகிறேன், கடமை, அல்லாஹ் அதனால் பாவங்களை மன்னிக்கிறான். ஒரு தொழுகை 5 நேர தொழுகை, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன மஜ்தனிபல் கபாயிர், மஜ்தனிபத்தில் கபாயிர். 5 நேர தொழுகை, லுஹர் அஸருக்கு இடையில தொழுகை 2 பாவங்களை மன்னிக்குது, அஸர் மக்ரிப் அதுக்கு இடைப்பட்டது மன்னிக்குது, மக்ரிப் இஷா பாவங்களை மன்னிக்குது, உது செஞ்சா பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னல் ஹஸனாத் யுதீபின ஸய்யிஆத், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நன்மைகள் பாவங்களை போக்குது. இது மேலதிகமானது. தொழுகிறோம், மேலதிகமான உபரியான நன்மைகள் கிடைக்கிறது. 5 நேர தொழுகிறோம், அல்லாஹ் அதன் மூலமா எங்களோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறான். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழ பாவத்தில் வெறுப்பு வருகிறது, மேலதிகமா அல்லாஹ் தரது. அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் சுஜூதுக்கு போறீங்களோ அப்ப நீங்க மனசுல கொண்டு வாங்க, இந்த சுஜூது தான் நாளை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு உதவி செய்ய போகுது. அந்த சுஜூதில் நீங்க யாரை பத்தி யோசிக்கணும்? அல்லாஹ் பத்தி யோசிக்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். சுஜூதாக இருந்தால் உங்கள் உடல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே இருக்கும், சொர்க்கத்திலே இருக்கும். இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க ஆசைப்படாத யாருமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாண்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், ரசூலாவை பார்க்கணும், கனவுலையாவது பார்த்துடணும். உண்மையான ஈமான் கொண்டு நல்லவர்கள் செஞ்சா கனவுல ரசூலாவை பார்க்கலாம்னா பார்க்கலாம், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேர்ல பார்த்தேன். யார் பார்த்தாங்க? பார்த்தாலே ஒரு சிறப்பு, பார்த்து ஈமான் கொண்டாலே ஒரு சிறப்பு. சஹாபி என்ற அந்தஸ்து சாதாரண அந்தஸ்து இல்லையே, சாதாரண அந்தஸ்து இல்லை சஹாபி என்ற அந்தஸ்து. ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் ஈமான் கொண்டதுக்கு, மோமினாக மரணிச்சது என்பது பெரிய அந்தஸ்து. எனவே உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க என்னால் முடியவில்லை, அதற்கு அல்லாஹ் ஒரு எனக்கு ஒரு இபாதத்தை தந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இருக்கணும் என்றால் இதை பேணிக்கொள் என்றால் 5 நேர தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள், நீங்கள் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள், நஃபிலான வணக்கங்களை அதிகப்படுத்துங்க. எப்பொழுதெல்லாம் சுஜூதுக்கு நெத்தி போகுதோ அப்ப உங்களோட தேவைகளை நீங்க கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி? அக்ரப் மா யகுல் அப்து மின் ரப்பி வ சாஜித் ஃபஅக்திரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அயுஸ்தஜாப லகும். நீங்க சுஜூதுக்கு போனா சும்மா இருக்காதீங்க, சுப்ஹான் ரப்பில் ஆலா, சுப்ஹான் ரப்பில் ஆலா, வேற என்ன துஆ இருக்குதோ சஹீஹா வந்திருக்கக்கூடிய துஆக்கள் அதை ஓதுங்க. அதே நேரம் உங்களுக்கு எது தேவையோ நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. அல்லா இடத்துல நீங்க கேட்கறதுக்கு பொருத்தமான ஒரு இடம் சுஜூத். அப்ப நீங்க உங்களோட தேவையை பெற்றுக்கொள்ளுகின்ற இடமும் சுஜூது. நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுக்கு உதவி செய்யறதும் அந்த சுஜூத். இப்ப சுஜூதுல கேட்கப்படுற துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது விஷயம், அதிகமாக நாங்கள் சுஜூதுகளை அதிகமாக உபரியான வணக்கங்களை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுல குறிப்பாக சுஜூதுல போய்த்து அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்க்கு நெருக்கமாக இருந்து நாங்க கேட்கிறோம், அந்த நேரத்தில் கேட்கணும், யா அல்லாஹ்
உன்னை பார்க்கிற அந்த சந்தர்ப்ப தந்திரியா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கிய தந்திரியா அல்லாஹ் என்று நாளை நாங்க தொழுகின்ற பொழுது நாங்கள் கேட்க வேண்டும். இந்த ஒரு எண்ணத்தை நீங்க உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளணும். எந்த தொழுகை, எந்த உபரியான வணக்கம், எந்த சுஜூது செஞ்சாலும் நீங்க உள்ளத்துல எதை எடுத்துக்கொள்ளணும்? இந்த சுஜூது எதுக்கு? அல்லாஹ் சொன்னான் செய்கிறேன். ரெண்டாவது என்ன? யாரோட இருக்கிறதுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்துக்கு இருக்கிறதுக்கு இது ஒரு வசீலா, காரணி. இந்த எண்ணம் சுஜூதின் போது வருதா? இதுக்கு பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு மேலதிகமா ஒரு சிந்தனை வரணும். இந்த சுஜூத் அதனால இன்னும் ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்கும். என்னண்டா, இந்த சுஜூதுல சரியாக நான் சுஜூதை பேணினால்தான் இந்த சுஜூதால அந்த பாக்கியம் கிடைக்கும். சும்மா ஏனதானோண்டு ஏதோ சிந்திச்சு போட்டு இந்த சுஜூதை கொண்டு எப்படி நான் அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல கொடுக்க முடியும்? அப்ப என்ன, சுஜூதில் ஒரு பேணுதல் அங்கே வரும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அந்த பின்னுக்கு அந்த செய்தி சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிற நேரம் ஒரு மனிதர் வந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், மத்தஸ்ஸா, எப்ப கியாமத் நாள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. நேரடியாக பதில் சொல்றதாக இருந்தா சொல்லுவாங்க, தேவையான கேள்வியா இருந்தா நேரடியாக பதில் இருக்கும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல் எதுண்டாங்க? தொழுகை அதை குறித்த நேரத்தில் தொழுகிறது, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, பிர்ருல் வாலிதைன், இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாம். இப்ப இவர் கேட்ட கேள்வி பொருத்தமான கேள்வி இல்லை. மத்தஸா, எப்ப கியாமத் நாள்? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தவில்லை. அவர் கேட்ட கேள்வியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க. சில பொழுது கேள்விக்கு கேள்வியே பதிலா வரும், சில பொழுது கேள்விக்கு கேள்வியே பதிலாக வரும், சில பொழுது கேள்விக்கு பதிலாக வரும். இது ரசூலுல்லாஹ்வோட சீரால இருந்து படிக்கணும். அப்ப மா அதத்தலஹா, நீ கியாமத்தினால் எப்படி கேட்கிறீங்களே, நீங்க அதற்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? இப்ப கியாமத்தினால் வரணும், நீங்க ஏதாவது ஒரு தயாரிப்பு தானே வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை தகர்த்தெறிகிற மௌத்தை பத்தி நீங்க அதிகப்படுது, மௌத்துடைய சிந்தனை அதிகப்படுத்துங்கன்னாங்க. ஏன் அதிகப்படுத்த சொன்னாங்க? மௌத்தை பத்தி நினைச்சா தான் அவன் அமல் செய்வான். அடுத்தனுடைய மௌத்துண்டா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபுதைல் பின் ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவரோட கருத்துக்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதா, அதாவது மௌத் ஒரு சிறந்த உபதேசி. மௌத்தே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய உபதேசி. அந்த மௌத்தை நினைச்சாலே அவன் அல்லாஹ்க்கு மாறு செய்ய மாட்டான். அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை சொன்னாங்க? அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், ரைட், அமல் செய்யணும். ஆனா இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துடைய சிந்தனை அதிகப்படுதுன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத, உங்களை யாரும் மௌத்தை ஆசை வைக்க வேண்டாம்னாங்க. நினைவுபடுத்துறது வேற, ஆசை வைக்கிறது வேற. ஏன் இப்போ உதாரணமா ஒருவருக்கு வாழை பிடிக்கலன்னா தற்கொலை செஞ்சு செத்து போய்த்தாரு பாருங்க. அவர் என்ன மௌத்தை பத்தி அவர் கணக்கு இல்லை, அதே அவர் உடனே செத்து போய்த்தாரு, எல்லாம் என்ன போழ்ந்து கூட பேசலாம். ஆனா உண்மையான ஈமான் உள்ள மனிதன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்திலும் போது அல்லாஹ்வை நெருங்கிறது தான் வழிபாடாக, அந்த வழியாக எடுப்பானே தவிர உடனே தன்னை மாய்த்து கொள்ள மாட்டான். அப்ப நீங்க உங்களை அழிச்சு கொள்ளாதீங்க. ஆனா மௌத்திர சிந்தனை தான் அமல் செய்வான். மௌத்த ஆசை வைக்கிற எல்லாரும் ஆசை வைக்கலாம், ரெண்டையும் ஹதீஸ புரிஞ்சவன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கிட்ட கேட்டாங்க, மா அதத்தலஹா, நீங்க என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கீங்க? அப்ப அவர் சொன்னாரு, லா ஷை, என்கிட்ட ஒன்றுமில்லை, ஆனால் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, ஆனால் என்னிடம் பெருசாக ஒன்றுமே இல்லை. சஹாபாக்கிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பக்குவம் இருந்தது. இந்த பக்குவம் எங்களோட வாழ்க்கையில வரணும். அதை நான் இதோட சேர்த்து சொல்றேன். அவங்ககிட்ட எவ்வளவு அமல் இருந்தாலும் பெருசா ஒண்ணு செய்யலன்னு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், பிலால் சொர்க்கத்துல உங்களோட பாதரட்சையினுடைய சத்தத்தை கேட்டேன். சொர்க்கத்துல பிலால் ரலியல்லாஹு பாதரட்சை, அதாவது செருப்பு பாதணியுடைய சப்தம் கேட்டது. என்ன அமல் செஞ்சீங்க? பெருசா அமல் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், ஒது செஞ்சால் தஹியத்துல் உது 2 ரக்காத் தொழுதுருவேன். எப்ப ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத் தஹியத்துல் உது தொழுது கொள்வேன். அப்ப சஹாபாக்கள் நாஃபக ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார்னு வந்தாரு. ஆனா நான் முனாஃபிக் ஆயிட்டேன் என்று சொல்ற சஹாபி எப்படி மரணிச்சார் தெரியுமா? அவரை யார் குளிப்பாட்டினாங்க? மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் ஹந்தலா.
ஆனா அவர் என்ன வாழ்க்கையில் அவர் வாழும்பொழுது எப்படி வாழ்ந்தாரு? பயந்து பயந்து வாழ்ந்தார். ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு பாதையில் வரும்பொழுது ஹந்தலா இதை சொல்லி கொண்டு வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் கேட்டா, என்ன சொல்றீங்க, முனாஃபிக் ஆயிட்டார் ஹந்தலா, நாங்க யோசிக்கிறது எப்படி, இவங்க எப்படி யோசிச்சாங்க, அப்படின்னா என்ன காரணம், என்ன, ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப சொன்னாரு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும் பொழுதெல்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை கேட்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்துல ஆசை வருது, சொர்க்கத்தை பத்தி அந்த அந்த போகணும் என்ற எண்ணம் வருது, ஈமான் கூடுது. ரசூலுல்லாஹ் விட்டு குடும்பத்தின் பக்கம் வந்து விட்டால் ஈமான் குறைஞ்சு போகுது. இது அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி. எனவே இது நிஃபாக் தனம் தானே, நயவஞ்சகத்தனம் தானே என்று பயந்தாரு. அபூபக்கர் சொன்னாங்க, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. யார்? அபூபக்ரின் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் எழுதி சொல்லிட்டாங்க, வஹை அது. அபூபக்கர் சொர்க்கவாதிங்கிறத குர்ஆனே சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொல்லி விட்டார்கள். அவரே சொல்றாரு, எனக்கு இப்படிதான் இருக்கு, வாங்க ரசூலுல்லாஹ் போவோம். அப்ப இவங்க பயந்தார்கள். அந்த அபூபக்கரை தான் சொர்க்கம் எல்லா வாயில்களும் திறந்து எல்லா வாசலும் போறதுக்கான அவகாசத்தை பெற்றார்கள். சொர்க்கவாதி இன்றைய நாள்ல இந்த அமல்களை செஞ்சா சொர்க்கவாதி அவர் செஞ்சிருந்தார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அபூபக்கரை முந்தவே முடியாது அமல்கள்ல. அப்படி சொன்ன அபூபக்கர் சொல்றாரு, எனக்கு ஈமான்ல குறைபாடு. இப்ப இந்த சஹாபி அதான் சொல்றாரு, நான் இது உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த சஹாபி சொன்னாரு, மா அதத்தலஹா, நீங்க அதற்காக கியாமத்தினாலுக்கு எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள்? லா ஷை இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரியும் இந்த நேசம் மட்டும், வாயால சொல்ற நேசம் மட்டும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, இவர் எப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க உண்மையாக நேசிக்கிறீங்க என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்த உடனே சொன்னார்கள், அன்த மன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய். நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய். அர்த்தம் என்ன? சொர்க்கத்தில் இருப்பாய். நம்ம யாரை நேசிக்கிறோம்? உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சால், உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சால் என்ன எங்கட வாழ்க்கையில வரும்? முழுமையா ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், அந்த எண்ணம் வரும். இப்ப இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, சஹீஹ் புகாரில வர ஹதீஸ் இது, சஹீஹ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஒரு வார்த்தையை அல் மர், அதாவது அந்த மன் அஹ்பப்த அல் மர்உ மன் அஹப், அதாவது எந்த ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பான் என்ற இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டதை போன்று வேறு எதற்காகவும் சந்தோஷப்படவில்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னண்டா, அதாவது சஹாபாக்கள்ல இருந்த உச்சகட்ட சந்தோஷம் உலகத்திலையும் ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும், மறுமையிலும் ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும். அதனாலதான் இதை போன்று ஒரு சந்தோஷத்தை நாங்கள் வாழ்நாளில் நாங்க சந்தோஷப்பட்டதே இல்லை. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க, நாங்க அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம், அவர்களை போல நாங்க அமல் செய்யவில்லை என்றாலும் இந்த நேசம் அவர்களோடு சொர்க்கத்திலே எங்களை கொண்டு சேர்க்கும் என்று யார் சொல்றது? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. அபூபக்கர் உமர் அனஸ் இப்னு மாலிக் எப்படி பார்க்கிறாரு? அனஸ் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ்க்கு 10 வருஷம் பணிவிடை செஞ்ச மனிதர், சாதாரண ஒரு மனிதர் அல்ல. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள். எப்பொழுதுமே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபதேசம் செய்வார்கள், திட்டியது கிடையாது, ஏசியது கிடையாது. அவ்வளவு முஹப்பத்தா இருந்த ரசூலுல்லாஹ் 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 என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலுக்கடியிலே அவர்களுடைய சகவாசத்திலே 10 வருடம் வாழ்க்கையை கழித்தார்களே. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்ற அவர பெருமதியை வழங்கணுமே. நாங்க அபூபக்கர் உமரை நேசிக்கிறோம், அதனால அபூபக்கர் உமரோடு ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் இருப்போம் என்று அவர் சொல்றாருண்டா, அந்த அபூபக்கரை உமரை இவர் நேசிக்கிறார், அவர் அந்தஸ்து அடைய முடியாது என்று ஒரு சஹாபி நினைக்கிறாருண்டா, நாங்க எப்படி? அபூபக்கர் உமர் அந்தஸ்து ஒரு சஹாபியாகி அனஸே சொல்றாரு, அவர்களை போல நாங்க அமல் செய்யலண்டா. இன்றைக்கு இருக்கிற நாங்க சஹாபாக்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? 10 வருடம் ரசூலுல்லாஹ்க்கு கிதுமத் செஞ்சு ரசூலுல்லாஹ்வோட அன்பால ஊறிப்போன அனஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு போய் ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு வராங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அனஸ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தான நாள் எங்களுக்கு அப்படி இருண்ட ஒரு நாளாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முகம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதினால் கிடைத்த இன்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருந்த அந்த பரக்கத், இந்த உலகத்தை விட்டு போய் அந்த இருண்ட நாள் ரசூலுல்லாவை அடக்க செஞ்சிட்டு வார நேரம் என்னுடைய உடம்பில் ஒரு துண்டு பிதஅத்து மின்னி, என்ற உடம்பில் ஒரு சதை, ஒரு பகுதி ஃபாத்திமான்னு சொன்ன ரலியல்லாஹு சய்யிதத்து நிசா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா. இப்படி எல்லாம் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜனாஸாவை அடக்கம் செஞ்சிட்டு வார நேரம் அனஸ் இப்னு மாலிக் கிட்ட கேட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, புகாரில வருது, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப். அனஸே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மண்ணுக்கு கீழே வச்சு அவங்களுக்கு மேல மண்ணை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆசை வந்தது, உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இது அந்த கதிருக்கு முரணாக பேசியதாக அல்ல. ஹதீஸ்துறை அறிஞர்கள் சொல்லுவாங்க, அந்த வலிய ஒரு பிள்ளை தந்தையின் மீது வச்சிருக்கிற இயல்பான அன்பை வெளிப்படுத்துவது. ஃபாத்திமா ரலியல்லாஹு கதிரை மறுத்து பேசல, அந்த வலியை வெளிப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. விளங்குதா? அப்படி நீங்க எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு அடக்கம் பண்ணிட்டு நீங்க எப்படி மண்ணை போட்டீங்க, எப்படி மனசு வந்துன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அனஸ் ரலியல்லாஹு அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போறாங்க. அந்த அன்பு ஃபாத்திமாவிடத்தில் இருந்தது, அனஸிடத்தில் இருந்தது ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரை நேசிக்கிறோம், உமரை நேசிக்கிறோம், அவங்கள போல அமல் செய்யாட்டியும் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம். இதுக்கு வேண்டி தான் சொல்லணும். சாதாரண மனிதர் அல்ல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து வாழ்ந்தவர் சொல்லுகிறார், நாங்கள் அந்த நாளில் அல் மர்உ, ஒரு மனிதர், அன்த மஅமன் அஹ்பப்த, நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. உள்ளம் நிரம்பி இருந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தால். அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையாக மாறியது. அல்லாஹ்வுடைய தூதர். அதனால தான் 10 வருஷம் எனக்கு பின்னால அபூபக்கர் இத்தனை வருஷம் வாழ போறாரு, உமர் இத்தனை வருஷம் வாழ போறாரு, எனக்கு பின்னால உஸ்மான் இத்தனை வருஷம் வாழ போறாரு, அலி இத்தனை வருஷம் வாழ போறாருன்னு தெரிஞ்சும் ரசூலுல்லாஹ் பேசினது அவர்களுடைய வார்த்தை அல்ல. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. அவர் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுவதில்லை, வஹீயை தான் பேசுகிறார். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி என்று சொன்ன அல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்தால் அவன் யார்? அல்லாஹ் ஒருத்தனை சொர்க்கவாதின்னு சொன்ன பிறகு, ரசூலுல்லாஹ்வோட வாயால அல்லாஹ் ஒருத்தனை சொர்க்கவாதின்னு சொன்ன பின்னால இவர் பாவி, தப்பு செஞ்சவர் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவருடைய நிலை என்ன? அவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? அன்புக்குரிய சகோதரர்களை யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் பின்னால என்ன நடக்கும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான். அல்லாஹ் சில விடயங்களை முன்கூட்டி அறிவிச்சு கொடுத்தான். அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, அலி சொர்க்கவாதி, தல்ஹா சொர்க்கவாதி, ஜுபைர் சொர்க்கவாதி, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொர்க்கவாதி, சயீத் இப்னு ஸைத் சொர்க்கவாதி, பிலால் சொர்க்கவாதி, உஸைன் இப்னு அப்துல் அஷ்ஹல் சொர்க்கவாதி, ஹந்தலா சொர்க்கவாதி, முஆத் இப்னு ஜபல், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபீ வக்காஸ், சஅத் இப்னு முஆஸ் ரலியல்லாஹு அஜ்மஈன், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அஜ்மஈன் சொர்க்கவாதி. ஒரு ஹதீஸ்ல தான் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா சொன்னாங்களே தவிர எத்தனையோ சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா பிறகும் வாழ்ந்தாங்க தான், மூத்தா போன பிறகும் வாழ்ந்தாங்க தான். சொர்க்கத்தில் என்னுடைய மனைவி ஆயிஷான்னு சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவி ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பின்னால 6 மாசம் வாழ்ந்தார்கள். அலி எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? அம்மார் சொர்க்கவாதி. முன்னாடி யா ஆல யாசிர் மௌஇதுகுமுல் ஜன்னah, சுமையா சொர்க்கவாதி, அம்மார் சொர்க்கவாதி, யாசிர் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். யா ஆல யாசிர் மௌஇதுகுமுல் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் வீணாக சொன்னாங்களா, விளையாட்டாக சொன்னாங்களா? இல்லை. அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்ததனுடைய விளைவுதான் அவர்களுடைய மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, யார் யாரை நேசிக்கிறார் அவரோடு சொர்க்கத்திலே இருப்பார் என்றால் நான் ரசூலுல்லாஹ்வோடு சொர்க்கத்திலே இருப்பேன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற பாக்கியம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த மனிதன் பெருசா யோசிக்க இல்லை. என்னிடத்துல இருந்ததெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஹப்பத்,
இது இருந்தது. அந்த முஹப்பத் உங்களிடத்தில் உண்மையாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்துக்கு கொடுக்கின்ற வரைவிலக்கணம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நீங்க உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால், உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உண்மையிலே ஒரு மனிதன் அவனுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எல்லா விஷயத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். பண்பாடுகளில் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், அகீதாவில் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும், இபாதத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழுதார்கள், என்னிடம் அந்த பக்குவம் வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கமாக நற்குலச்சீரராக இந்த உலகத்திலே நற்குலச்சீரராக வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோன்று நற்குணங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும், எங்களுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்றால் அதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறான் என்பதை பார்க்கணும். என்னுடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதர். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உங்களோட வாப்பாவை விட, உங்களோட தந்தையை விட, தாயை விட, உங்களோட பிள்ளையை விட, மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களை விட அல்லாஹ்வுடைய தூதர் நேசத்துக்குரியவராக ஆக வேண்டும். அப்படி இல்லைன்னா ஈமான் முழுமை அடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதுல பொய்யும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க எப்படி சந்திப்போம் தெரியுமா? எப்படி சந்திப்போம்? எப்படி மௌத்தா போறோமோ அப்படிதான் எழுப்பப்படும். ஜாபீர் ரலியல்லாஹு ரிவாயத் வருது முஸ்லிம்ல, ஒரு மனிதன் எப்படி மௌத்தாகிறானோ அப்படிதான் எழுப்புவான். நீங்க எந்த தோற்றத்துல மௌத்தா போறீங்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சொர்க்கத்துல பார்க்கிற பொழுது உங்களோட பேரை சொல்லி, அப்துல்லா நீங்க என்னை பத்தி அதிகமா பேசுனீங்க, ரசூலுல்லாஹ் கூட பேசுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்துல்லா நீங்க என்னை பத்தி அதிகமா பேசுனீங்க, என்ன ரொம்ப நேசிச்சீங்க தானே, நான் விரும்பி வளர்த்த இந்த தாடி உங்களோட முகத்துல இல்லையேன்னு கேட்டால் அங்க அமல் செய்யற இடம் இல்லை, சொர்க்க அமல் செய்யற இடம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்கன்னு வைங்க, கேட்க அனுமதி இருக்குதானே, உரிமை இருக்குதானே, என்ன பதில் சொல்லுவோம்? யோசிக்க வேணும் சோதர்களே. அப்துல்லா, முஹம்மத் நீங்க என்ன நேசிச்சீங்க தானே, ஆனா நான் ரொம்ப சாஃப்டான ஆளாக மென்மையானவராக இருந்தேனே, நீங்க ஏன் கடுகடுத்தீங்க மக்களோடன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போறோம்? என்ன பதில் சொல்ல போறோம்? விருப்பத்துக்குரிய ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்டால் பதில் இல்லை என்றால், தாங்க முடியாது என்றால், என் உயிரை விட மேலாக நேசித்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வியை கேட்டு விட்டார்கள் என்றால் என்ன பதில் சொல்ல போறோம்? நீங்க என்ன நேசிச்சீங்க தானே, எனக்காக நீங்க சுபஹ் தொழு, அதாவது என்னுடைய வழிமுறையை பேண்டி நான் சொன்னேனே, யார் ரக்காத் ஃபஜ்ர் கைரு மின துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுதா இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைக்கிறத விட சிறந்தது. அதுக்கே அப்படி என்றா ஃபஜ்ருக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும், இந்த கூலி இவ்வளவு கிடைக்கும் நினைச்சிடக்கூடாது. முன்சுன்னத்துக்கு இவ்வளவு கூலினா ஃபர்லுக்கு எவ்வளவு கிடைக்கும், அதை விட பல கோடான கோடி மடங்கு கிடைக்கும். இந்த உலகத்தை போட இல்லை, உலகத்தை போல கோடான கோடி மடங்கு. அப்ப இதை நான் சொன்னேனே, நீங்க ஃபஜ்ர் நேரத்துல தூங்கி போட்டு இப்ப வாரீங்களே அப்துல்லா முஹம்மது என்று சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப நேசம் என்பது எது? அதனால இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஒரு மனிதன் நேசிச்சா ஒருவரை அவருடைய விஷயங்களை கேட்கிறதில் ஆசை வைப்பார், ரசூலுல்லாஹ் ஹதீஸை கேட்கிறதில் ஆசை வைப்பார், குர்ஆனை கேட்பதில் ஆசை வைப்பார். மன் அஹப்பல் குர்ஆன ஃபகத் அஹப்பல்லாஹ்னு சொன்னாங்க அறிஞர்கள். இப்னு கய்யிம் பேசியிருக்கிறார்கள், யார் அல்லாஹ்வை நேசிக்கிறார் அவர் குர்ஆன் நேசிப்பார், குர்ஆனை நேசிக்கிறவர் ஹதீஸை நேசிப்பார், ஹதீஸை நேசிக்கிறவர் அந்த வாழ்க்கையை கொண்டு வருவார். வாழ்க்கையில நாங்க யோசிச்சு பார்க்கணும், நாளை மறுமையிலே இதோ இருக்கிறார்களே அம்ர் இப்னு ஜமூஹ், கால் இல்லாமல் நொண்டி நொண்டி கெந்தி கெந்தி சொர்க்கத்திலே திரிந்த அம்ர் இப்னு ஜமூஹ் இருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்த உசைரின் பனி அப்துல் அஷ்ஹல் இருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்த அம்மார் இருக்கிறார், எனக்காக உயிரை கொடுத்த யாசிர் சுமையா இருக்கிறார்கள், நீங்க எனக்காக எதை கொடுத்தீங்க என்று அல்லாஹ் கேட்டான்டா. ஃபஜ்ர்ல உண்ட பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு உன்னால பள்ளிக்கு போக முடியாது, ஆனா நீ வீர வசனங்களை பேசினாயே, இதோ அம்மாரும் யாசிரும் இங்கே இருக்கிறார்களே. அனஸ் இப்னு நதருடைய மேனி செல்லடையாக்கப்பட்டிருந்தது, ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய மேனியில் 80க்கும் மேற்பட்ட காயங்கள் செல்லடையாக்கப்பட்டிருந்தது உடம்பு, இதோ வந்திருக்கிறார்களே. ஹந்தலா வெட்டி கொல்லப்பட்டார், இதோ வந்திருக்கிறார். நீங்க என்னத்தை செஞ்சீங்க? ஃபஜ்ர் தொழுதீங்களா? இபாதத் செஞ்சீங்களா? ஹராத்தை எனக்காக விட்டீங்களா?
வட்டியை விட்டீங்களா, விபச்சாரத்தை விட்டீங்களா, சினிமா விட்டீங்களா, ஆடல் பாடலை விட்டீங்களா? எல்லா சினிமாவும் தெரியும், எல்லா ஆடலும் தெரியும், எல்லா பாடலும் தெரியும். அந்த மறுமையில் நான் யாரோடு இருக்க போகிறேன் அவர்களை தெரியாது என்றால் நாளைக்கு மறுமையில நான் யாரோட இருக்கணும்? ரசூலோட இருக்கணும். சஹாபாக்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபா என்ற கிரந்தத்திலே 12250 சஹாபாக்கள் இருக்கிறார்களே, எனக்கு எத்தனை சஹாபாக்கள் தெரியும்? இப்னுல் அஸீர் ரஹிமஹுல்லாஹ் உஸ்துல் காபாவே 5000 சஹாபாக்கள் இருக்கிறார்களே, எனக்கு எத்தனை பேரை தெரியும்? அப்துல்லாஹ் என்ற ரசூலுல்லாஹ் காலத்துல 300 பேர் இருந்தாங்க, எனக்கு எத்தனை அப்துல்லாஹ்வை தெரியும்? அன்புக்குரிய சொல்லி யோசிச்சு பாருங்க. ஹதீஸ் அதிகமாறிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 4 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட இருந்தாங்க. 5374 ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சார்களே, அந்த அபூ ஹுரைரா நாளை சொர்க்கத்தில் இருப்பாரே, அவரோட நான் இருக்க வேண்டும். எனக்கு 2 ஹதீஸ் பாடம் இல்லை அப்படின்னா எப்படி அபூ ஹுரைராவோட இருக்கிறது? இமாம் புகாரி பதிவு இருக்கிறார்கள், இந்த நேசம் தான் அபூ ஹுரைரா மிம்பருக்கு பக்கத்துல படுத்திருந்தாங்க. புகாரில வருது, இமாம் புகாரி கிதாபுல் ஐமில் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா மிம்பருக்கு பக்கத்துல படுத்திருந்தார்கள். இது ஹுப்பு முஹப்பத், இதாஅத்துல வரணும், வழிபாட்டுல வரணும், கட்டுப்படுறதுல வரணும். அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் மிம்பருக்கு பக்கத்துல படுத்து கிடப்பேன். அப்ப என்ன எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்ததுதான். மிம்பர் மஸ்ஜித் நபவி மிம்பரிலே அபூ ஹுரைரா படுத்து கிடப்பார், உறங்கி கிடப்பார். மேல வார போறவங்க எல்லாம் அப்படியே மிதிச்சுட்டு போவாங்க. அபூ ஹுரைரா சொல்ல, ஏன் தெரியுமா? அந்த காலத்துல பைத்தியக்காரர்கள் அப்படி படுத்திருந்தாங்கண்டா, கண்ட இடத்துல படுத்திருப்பாங்க. பைத்தியக்காரர்கள் பள்ளியிலையும் படுத்திருப்பாங்க. அப்ப அந்த காலத்து அரபிகளுடைய வழக்காறு மரபு இருந்தது, மேலால ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. சிலவங்க அது வைத்தியம்னு சொல்லுவாங்க, சிலவங்க அதை கணக்கெடுக்காம செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. எல்லா மனிதர்களும் நினைத்தார்கள், அபூ ஹுரைராவை தெரியாதவர்கள் நினைத்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய 5374 நபிமொழிகளை உள்ளத்திலே சுமந்து கொண்டு மிகப்பெரிய ஹதீஸினுடைய அறிவிப்பாளராக இருந்த அபூ ஹுரைரா படுத்திருந்தார்கள். எல்லோரும் என்னை ஏறி மிதித்தார்கள். ஏன் தெரியுமா? இவன் பைத்தியக்காரன் என்று நினைத்துத்தான் ஏறி மிதித்தார்கள். ஆனால் நான் பைத்தியத்தினால் அப்படி உறங்கவில்லை, தூங்கவில்லை, பசியினால் தூங்கிக் கொண்டிருந்தேன். சாப்பிட ஒன்றும் இல்லை, உண்பதற்கு ஒன்றும் இல்லை, குடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பைத்தியம் இல்லை, பசி, அதனால் தூங்கிக் கொண்டிருந்தேன். அபூ ஹுரைராவை இந்த சமூகம் ஏறி மிதித்தது தப்புன்னு நான் சொல்ல வரையில. அந்த அளவு அவர் பசிக்கு தாகத்துக்கு ஒன்றும் இல்லாம ஏன் தியாகப்பட்டார், கஷ்டப்பட்டாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயையே பார்த்து கொண்டிருந்தார். ஒரு வார்த்தை தவறிவிடக் கூடாது, இந்த உம்மத்துக்கு நான் இந்த ஹதீஸை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அந்த முஹப்பத்தின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக 4 வருடமும் நான் இருந்தேன் அல்லாஹ்வுடைய தூதரோடு. ஏன் சொர்க்கத்திலும் அவர்களோடு இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய நேசம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும், சஹாபாக்களை நேசிக்கணும். இமாம் லாலகாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷரஹ் உஸூலி இஅ்திகாத் அஹ்லி சுன்னah வல் ஜமாஅ என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அபூபக்கரை உமரை முன் சென்ற அறிஞர்கள், சின்ன சஹாபாக்கள் அபூபக்கர் உமரை படிச்சு கொடுப்பாங்க. குர்ஆன்ல இருக்கிற சூறாவை படிச்சு கொடுக்குற போல படிச்சு கொடுப்பாங்க. அந்த முஹப்பத்தை சொல்லி கொடுப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நேசம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இமாம் லாலகாயி பதிவு செய்திருக்கிறார்கள், அந்த முஹப்பத்தை சொல்லி கொடுங்க. அதனால ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, அபூபக்கர் உமர் சஹாபாக்களை நேசிக்கிறது, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு நேசிக்கிறது, சஹாபாக்கள் நேசிக்கிறது சுன்னத்தான்னு கேட்டாங்க. சுன்னத்தான விஷயமான்னு கேட்கப்பட்ட பொழுது இல்லைன்னு சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்லி போட்டு சொன்னாங்க, அவர்களை நேசிப்பது ஃபர்த், வாஜிப். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனவேதான் இந்த மஹப்பத் இருக்கும் என்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்ததை போன்று நாமும் நேசிப்போம், அன்பு கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால இது 2வது விஷயம். அதனாலதான் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅஜமுஸ் ஸகீர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள். முஅஜமுல் கபீர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டு அறிவிக்கிறார்கள். அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சில்சிலா ஸஹீஹாவிலே இஸ்னாத் ஹஸனோடு பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார். வந்து சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல. இமாம் பகவி பதிவு செய்யும் பொழுது சௌபான் ரலியல்லாஹு பதிவு செய்யறாங்க இமாம் பகவி. ஆனால் அந்த ஹதீஸ்ல வரும் பொழுது ஜா ரஜுல், ஒரு மனிதர் வந்தார் என்ற ஹதீஸ்லே பதிவாக இருக்கிற இமாம் தபரானி அவருடைய சனதோடு எழுதியிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, அந்த மனிதர், அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னை விட நான் உங்களை நேசிக்கிறேன், என்னை விட எனக்கு உங்களை பிடிக்கும் யா ரசூலல்லாஹ். நம்ம எல்லாம் யோசிப்போம், ஒருவர் மீது அன்பு கொண்டு விட்டால், தகாத காதல் என்று வந்து விட்டால், திருமணத்துக்கு போற அது மாறிடுது நிலைமை. திருமணத்துக்கு முன்னாடி காதல் என்று வந்து விட்டால் அவனை மறந்து போற அளவுக்கு காதல் அவனை என்ன செய்யும்? ஆன்மாவினுடைய போதைன்னு சொல்லுவாங்க. காதல் ஹராமான காதல். இஷ்கு என்பது, காதல் என்பது ஹம்ரு ரூஹ், அதாவது
இஸ்லாமிய வைத்தியத்தை மருத்துவத்தை பேசுகிறோம் சொல்வார்கள். காதல் என்பது தேவையற்ற விடயத்தில் வந்தால் அது ஆன்மாவினுடைய போதை. அவரு இப்ப உடம்புக்கு போதை ஏத்தினா அவருக்கு ஒண்ணு விளங்காது என்ன நடக்குது. உடம்புக்கு போதை தானே, சாராயத்தை குடிச்சா அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. கீழே விழுந்து கிடப்பாரு, அங்க கிடப்பாரு, இங்க கிடப்பாரு. ஆன்மாட போதை என்ன தெரியுமா? ஹராமான காதல். இளைஞர்களிடத்துல வந்துட்டால், ஒரு பெண்ணோடு அல்லது தகாத உறவுகளில் ஈடுபட்டால் அவர் ஆன்மாக்கு போதை ஏற்றிட்டாருன்னு சொன்னா அவரை பக்குவமாக காண இயலாது. அவருக்கு நீங்க புத்திமதி சொன்னா வேறாது. போதையில இருக்கிறவன்ட்ட போய் நீங்க பேசி அட்வைஸ் பண்ண என்ன நடக்கும்? அது மாதிரி தான் இது. அப்ப எனவே இப்படி நீங்க யோசிக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இது சஹாபாக்கிடத்துல இந்த இஷ்க் என்ற பகுதி இல்லை. அவர்கிட்ட இந்த ஹுப்பு, அந்த ஹுப்பு என்பது தூய்மையானது. இஷ்க் என்பது அது ஒரு வகையானது. ஹுப்பு என்பது தூய்மையானது. அல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது ஹுப்பு தான் சொல்றாங்க. அப்ப எனவே இந்த ஹுப்பு முஹப்பத் இருந்தது. அவர் சொன்னாரு, அந்த மனிதர் சொன்னாரு, அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் என்னை விட உங்களை நேசிக்கிறேன், என்ற பொருளாதாரத்தை விட உங்களை நேசிக்கிறேன், என்னோட குடும்பத்தை விட உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. சொல்லி போட்டு அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து, உங்களை நான் எப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் ஓடி வந்து உங்களை பார்த்துறேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறது என்பது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இபாதத்தின் சஹாபாக்கள் நினைச்சாங்க அப்படி நீங்க எண்ணிக்கொள்ள கூடாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுது நல்லதை சொல்லிக் கொண்டிருப்பாங்க, குர்ஆனை சொல்லிக் கொண்டிருப்பாங்க, ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, மலக்குமார்களுடைய சுஹபத். அது உங்களை பார்க்கணும் என்று நினைச்சால் நான் ஓடோடி வந்து உங்களை பார்க்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனசுல ஒரு ஊசலாட்டம் வருது. ஒருவேளை இப்ப நான் உடனே உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஓடி வந்து பார்க்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ஒருவேளை நீங்க மௌத்தாகிட்டால் அல்லது நான் மௌத்தாகிட்டா, நீங்க யாரோட ருஃபியத்தமா நபியின், உங்களோட அந்தஸ்து நபிமார்களோட இருக்கும், பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க, உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க. நான் ஒரு சாதாரண மனிதன், நான் எங்க இருப்பேன்? இப்ப உங்களோட சொர்க்கத்துல இருக்க முடியாது யார சொல்லலாம். கேட்ட கேள்வியை பாத்தீங்களா? இந்த சஹாபியோட கேள்வி என்ன? நான் இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும் என்று நினைச்சா ஓடோடி வந்து உங்களை பார்க்கிறேன், ஆனா மௌத்தான பின்னால் தக்கர்த்து மௌத்தி ஓ மௌத்தக்க, நீங்க மரணிச்சாலோ நான் மரணித்தாலோ நாளை மறுமையில நீங்க உயர்ந்த அந்தஸ்துல இருப்பீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே. நான் உங்களை எப்படி பார்க்கிறது? ரசூலுல்லாஹ்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தெரியலனா என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த ஹதீஸ் அப்படியே வருது. மௌனமாக இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ஒரு வசனத்தை கொண்டு வராங்க. இந்த மனிதருடைய கவலைக்கு அல்லாஹ் உடனே பதில் சொல்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவார்களோ அவர்கள் மஅன் நபியின், நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பாங்க. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படணும், இத்திபா இருக்கணும், பிதஅத் இருக்க கூடாது, சுன்னா இருக்கணும், பிதஅத் இருக்க கூடாது. கட்டுப்படுறதுன்னா எப்படி கட்டுப்படணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை வாழ்க்கையில் எடுக்கணும். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவர்கள் فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ, நபிமார்களோடு, வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன்கள் அபூபக்கர் வந்து இருக்கிறார். புகாரில ஹதீஸ் வருது. சித்தீகீன் அபூபக்கரோடு இருப்பார், உண்மையாளர்களோடு இருப்பார், வஷுஹதா ஷஹீதுகளோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார். இந்த பாக்கியம் கிடைக்குது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால். அப்ப நீ உண்மையில் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தா நீங்க நபிமார்களோடு இருப்பீங்க என்று சொல்லி இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். நீங்க இந்த வசனத்தை ஆழமா எடுத்துக்கொள்ளுங்க. சூரா நிசாவுடைய 69 வசனம் எழுதி வச்சு போய் பாருங்க. சூரா நிசா உடைய சூரா ஃபாத்திஹா, பக்ரா, ஆல் இம்ரான், நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 69 வசனம் எடுத்து பாருங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் இதுக்கு தான் இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதருக்கு விடை கிடைக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுத்தா, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டா, பிதஅத் செய்யாம சுன்னாவோட இந்த வாழ்க்கையை கழிச்சேன்டா நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா பதிலாக இறக்கி வைக்கிறான். எங்கட வாழ்க்கையில இது வர வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் மிக மகத்தான வெற்றியை அவர் பெற்றுக்கொள்வார். குர்ஆன் மட்டும் போதும் என்றால் அவன் நரகவாதி. ஏன் குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒருத்தன் சொன்னான்டா அவன் குர்ஆனை எடுக்க இல்லை. குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவன் சொர்க்கவாதி, மகத்தான வெற்றி அவன் அடைஞ்சு கொள்வான். وَمَن يُطِعِ الرَّسُولَ فَقَدْ أَطَاعَ اللَّهَ. ரசூலுக்கு கட்டுப்பட்டால்
அவன் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டான். குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா கீல வ யா அபா யா ரசூலுல்லாஹ் قال من اطاعني دخل الجنه ومن عصاني فقد ابى. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah, இந்த உம்மத்தில் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, மறுத்தவரை தவிர. கீல வ யா அபா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே யார் மறுத்தவன்? قال من اطاعني دخل الجنه, எனக்கு கட்டுப்பட்டவன் சொர்க்கம் செல்வான். ومن عصاني فقد ابى, எனக்கு மாறு செய்தவன் மறுத்து விட்டான். ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சா சொர்க்கம் செல்ல முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொர்க்கத்துல இருக்கணும் என்று சொன்னால் சுன்னத்த வாழ்க்கையில பேணணும், பித்அத்தை விட்டுறணும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன். اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. பாங்கு துவா. இது ரசூலுல்லாஹ் சொன்னது, புகாரில வரக்கூடியது. والدرجة الرفيعة العالية الشريفة வாவுரிதினா ஹவுத, இப்படி சேர்த்துக்கிட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னது சுன்னா. இதை செஞ்சா ரசூலுல்லாஹ்வோட இருப்பீங்க, இதை செஞ்சா பிதா, நீங்க என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் விட்டு தூரமாகிடுவீங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் என்பதனால் நாங்க எங்கிட்ட சிந்தனையில வாரதையெல்லாம் தூக்கி போடக்கூடாது, எங்கட தலையில வாரதையெல்லாம் தூக்கி போடக்கூடாது. பித்அத் செஞ்சு நரகம் போகக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நேசத்தில் இஹ்லாஸ் இருந்தால், நேசத்தில் தெளிவிருந்தால், நேசத்தில் அகீதா இருந்தால், தெளிவான நேசம் இருந்தா எங்களை சுன்னாவோடு பயணிக்க செய்யும், அகீதாவோடு பயணிக்க செய்யும். அப்படி இல்லை என்றால் ஷிர்க்கும் குஃப்ரும் பித்அத்தும் வந்துரும். அந்த நேசம் போலியானதாக மாறிவிடும். இருக்கிறதெல்லாம் சுன்னா அடிப்படையில் ஆதரபூர்வமாக இருக்குதா செய்யுங்க. இதுதான் இத்தாஅத்துல்லாஹ் வ ரசூல். அல்லாஹ்க்கு ரசூல் கட்டுப்படுறது இதுதான். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறோம் என்ற பேர்ல நாங்களாக மார்க்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போகக்கூடாது. நாங்களா ஒரு செலவாத்தை உருவாக்கி, நாங்களா ஒரு புத்தகத்தை உருவாக்கி, நாங்களா ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி, நாங்களா ஒரு புத்தகத்தை உருவாக்கி படிக்கிறது, பாட்டு படிக்கிறதுண்டா இதெல்லாம் நேசம். இது அபூபக்கருக்கு தெரியாதா, உமருக்கு தெரியாதா, உஸ்மானுக்கு தெரியாதா, அலிக்கு தெரியாதா? ரலியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு பின்னால் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மார்க்கமாக இல்லாது இன்று மார்க்கமாக முடியாது. அப்ப எனவே ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது என்பது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவான சான்றில் பின்பற்ற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் நேசத்துல இந்த நேசத்தை நேசமாக பார்க்கணும். நேசம் என்பது பித்அத்துக்குள்ள கொண்டு போய் எங்களை போற்றக்கூடாது. நேசம் என்பது கண்டதையெல்லாம் செய்யறதுக்கு வழிவகுக்க கூடாது. கண்ணினுடைய கூர்மையை, கல்வியினுடைய கூர்மைக்கு திரையாக அந்த நேசம் அமைந்து விடக்கூடாது. உண்மையான நேசம் அப்படி இருக்காது. அதுக்கு ஒரு சான்று என்ன தெரியுமா? புகாரில வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனா, என்ற உயிரை விட என்னை விட எனக்கு மௌத்துவார் என்றாலே நான் பயப்படுவேன். அப்படி இருக்கும் பொழுது என்னை விட நேசித்த ரசூலுல்லாஹ், நாங்க எங்கட நேசம் ரசூலுல்லாஹ்வோட வச்சிருக்கிறதெல்லாம் உண்மையில என்னை விட நேசிக்கிறேன் என்று சொன்னாலும் சஹாபாக்கள் வச்சிருந்த நேசம் சாதாரண நேசமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தான என்ற செய்தி கேள்விப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இல்லை, வெளியே இருந்து வாராங்க. வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நேசத்தை பாருங்க, எப்படிப்பட்ட நேசம் பாருங்க. இதுதான் அளவுகோல். உலகத்துல முதலாவது இந்த உம்மத்துல சொர்க்கம் போறது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. மனிதர்கள்ல, சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல முதலாவது சொர்க்கம் போறவருடைய ஈமான் எப்படி இருக்கும்? அல்லாஹ் இவரை சாஹிபண்டே குர்ஆன்ல சொல்றான், தோழர் என்று. குர்ஆன்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் நேரடியா சொல்றான். இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹ்சன். சாஹிபுக்கு சொல்றாங்களே, சாஹிப் என்பதுல சஹாபா வந்திருக்குது, தோழர் அல்லாஹ் நேரடியா குர்ஆன்ல சொல்றான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இந்த மனிதருடைய அகீதா எப்படி இருக்கும், ஈமான் எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. வந்து பார்த்து அப்படியே பார்க்குறாங்க, முகத்தை பார்த்தாங்க. முகத்தை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை உயிரோட நேருக்கு நேராக பார்த்துட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து அப்படி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனாசாவாக. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். உண்மையான நேசம் இருந்தால், கல்புல நேசம் இருந்தால், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களை விட அதிகமாக நேசித்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கிறத பார்த்த உடனே அப்படியே அவங்களோட ஜனாசா இருக்குது, அப்படியே முத்தமிட்டார்கள். ஃபகப்பல ரசூலோட முகத்தை அப்படியே என்ன அவங்களோட ரசூலா முத்தமிடுறாங்க நெத்தியில.
ரசூல்லா முத்தமிடுறான், ஃபகப்பலஹுன்னு வருது. ரசூல்லாவுடைய ஜனாசா இருக்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு முத்தமிடுகிறார்கள். முத்தமிட்டு சொன்னாங்க, பி அபி வ அன்த வ உம்மி யா ரசூலல்லாஹ் திப்த ஹய்யன் வ மய்யிதா. புகாரி எழுதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க வாழும் பொழுதும் மனமாக இருந்தீர்கள், மௌத்தாகிய பின்னாலும் மனமாகவே இருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோந்துட்டு சொன்ன வார்த்தை திப்த ஹய்யன் வ மய்யிதா. அந்த உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து வந்து வாழும் பொழுது மனமாக மனம் வீசி கொண்டிருந்தீர்கள், மௌத்தாகி வைக்கப்பட்டிருக்கிற பொழுது மனம் வீசி கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி போட்டு சொன்னாங்க. இது நேசம். இந்த நேசத்துக்கு பிறகு அந்த நேசம் கொடுக்கிறது எதை கொடுக்கும் தெரியுமா? அதுக்கு பிறகு வந்து சொன்னாங்க, மக்கள் எல்லாம் ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்கன்னு இருக்கிற வேளையில அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். யாரெல்லாம் முஹம்மதை வணங்கிட்டு இருந்தீங்களோ அந்த முஹம்மது மரணித்து விட்டார். எப்படி அந்த உள்ளத்துல மக்கள் வந்து ரசூலா மூத்தாயிட்டாங்களே, என்ன நடக்க போகுதுன்னு அந்த அகீதாவுல சஹாபாக்கள் வழி தவறவில்லை. அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள அந்த கவலை கலக்கத்துல இருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா குழப்பத்தை உண்டாக்குறவங்க எப்படி குழப்பத்தை உண்டாக்குவாங்க? அப்ப அந்த நேரத்துல எவ்வளவு ஆணித்தரமா பேசுறாங்க. யாரெல்லாம் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முஹம்மது இதோ மரணித்து விட்டார். மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தால் அந்த அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், மரணிக்கவே மாட்டான். எப்படி அகீதா? ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மார்க்கத்தை கொண்டு தந்தாங்க, சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, உங்களை நேர்வழி காட்டினாங்க, மூத்தாயிட்டாங்க. ஆனா நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்கணும், ஷிர்க்குக்கு பிதாத்துக்கு நூதன அனுஷ்டானங்களுக்கு நீங்க போய்விடக் கூடாது. அபூபக்கருக்கு நேசம் இல்லையா? ரசூலுல்லாஹ் மேல கத்தம் ஓதுங்க, மௌலித் ஓதுங்கன்னு சொல்ல தெரியாதா அவருக்கு? எங்களுக்கு தான் நேசம் இருக்குதுன்னு அவர் காட்ட தெரியாதா? நேசம் என்பது போலியானதாக மாறக்கூடாது, அது அகீதா. அங்கே சொன்னார், முஹம்மதை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் மரணித்து விட்டார். ஆனா அல்லாஹ் வணங்குனீங்கன்னா அல்லாஹ் மரணிக்க மாட்டான். உங்களோட கொள்கையில் நீங்க உறுதியாகிறீங்க என்று சொல்கிறார்கள்டா. அவன் நேசம் இல்லாம இல்லை, அந்த நேசம்தான் அவர்களை இப்படி இயக்கியது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? நேசம் எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் நேசத்தை அடக்கி வச்சுட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி என்னடா, ரசூலுல்லாஹ் மூத்தா போவாங்க, ஆனா நாங்க எங்கட ஈமான்ல தடம் புரண்டு விடக்கூடாது, அதனால பிதாத்துகளை உருவாக்கி விடக்கூடாது, நூதன அனுஷ்டானங்களுக்கு போய்விடக் கூடாது என்று சொன்னாங்க என்றால் இதுதான் நேசம். அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த பக்குவ நிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேசித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு நேசித்தார்கள், பிலால் நேசித்தார், அம்மார் நேசித்தார், யாசிர் நேசித்தார். இவங்கள் எல்லாம் அவர்களை வாழ்க்கையில பின்பற்றுவதில் அகீதாவில் தடம் புரண்டு போகவில்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருந்தார்கள், ஷிர்க்குக்கு போகவில்லை, குஃப்ருக்கு போகவில்லை. ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்களே, நாங்க எத்தனை கட்சியாக பிரிந்து அமைப்பாக பிரிஞ்சு நாங்க ஒரு தலைவராக்கி என்று சொல்லி பல பிரிவுகளாக பிரிந்து ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் ஆதரவாக அவர்கள் செல்லவில்லை. அகீதாவில் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள், சுன்னாவை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அஹ்லாக்கிலும் விட்டு கொடுக்கிறதுல, பொறுமையா ஒருவருக்கு ஒரு ஆறுதல் சொல்வதில், அன்பாக பேசுறதிலையும் அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் முழுமையை கொண்டுதான் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும், இருக்க முடியும் என்பதை காட்டி சொன்னார்கள். அதனாலதான் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 விஷயம் நான் சொன்னது, அதிகமாக தொழுகையில் பக்குவ நிலை, அதே மாதிரி முஹப்பத் அன்பை உள்ளத்துல கொண்டு வந்து நேசிச்சு அவங்களை என்ன செய்யணும், அவர்களை முழுமையாக வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். 3வது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், பிதாத்துக்குள்ள செல்லக்கூடாது. 4வதாக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் இருக்குது, இதோட முடித்துக் கொள்கிறேன். 4வது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அக்லாகா. உங்கள மிக நேசத்துக்குரியவர், நான் உங்கள எனக்கு மிக பிடித்தமானவர், அதே போன்று மறுமையில் சொர்க்கத்துல என்னோடு இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய யார் என்றால் அழகிய நற்குணமுடையவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய நற்குணம் இருக்கணும், எல்லாருடைய அன்பாக பேசுங்க, விட்டு கொடுங்க. வேணுமென்று சண்டைகள், வீண் விவாதங்கள், குதர்க்கங்கள், போலியான வீண் வார்த்தைகள், நேரத்தை விரயப்படுத்துறது, அதே மாதிரி மக்களுக்கு அநியாயம் செய்யறது, பெருமையோடு நடக்கிறது, மக்களுக்கு தீங்கிழைக்கிறது, கெட்ட குணங்களை விட்டு விடுங்கள். அல்லாஹ் சத்தியம் செய்யறான், வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி. எத்தனை சத்தியம் செஞ்சு போட்டு அல்லாஹ் சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. கல்ப சுத்தமாக்குனா, நஃப்ஸ சுத்தமாக்குனா வெற்றி பெற்று விட்டார். இத்தனை சத்தியத்தையும் சொல்லி போட அல்லாஹ் ஒரு பெரிய மெசேஜை சொல்றான், உள்ளத்தை பக்குவப்படுத்துங்க.
உள்ளத்துல வஞ்சகம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. நல்ல குணங்களை நீங்க எடுத்துக்கொண்டால் உங்களோட உள்ளம் அமைதி பெறும், நஃப்ஸ் முத்துமைன்னாவாக மாறும், கல்பு சலீமாக மாறும். சலீமான இதயமும் முத்துமைன்னாவான அந்த ஆன்மாவும் தான் ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட உள்ளம்? அவ்வளவு அன்பான உள்ளம், இரக்கமான உள்ளம், யாரையும் ஏசியது கிடையாது, திட்டியது கிடையாது. லைஸல் முஃமினு பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வல் பதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூமின் சபிக்க மாட்டான், திட்ட மாட்டான், ஏச மாட்டான் அப்படின்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது திட்டுவாங்களா? ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். ஃபஇதா அஸம்த அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக தான் நீங்க மக்களோடு அன்பாக நடந்து கொண்டீங்க, மென்மையாக நடந்து கொண்டீங்க. அதனாலதான் மக்கள் உங்களை சூழ இருந்தார்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக். நீங்க கடின சித்தமுடையவராக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று ஓடோடி வருகிறார்களே, ஏன் வந்தார்கள்? ஒரு கட்டத்துல சத்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று குர்ஆன் வசனம் வந்தது. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொன்னார், நான் தான் சத்தத்தை உயர்த்துறவர், ஹதீபுல் அன்சார். அப்படிப்பட்ட மனிதர் என்ன ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கிறதுன்னு வீட்டுக்குள்ள போய் இருந்தாங்களே, சத்தத்தை உயர்த்தினது என்ன கண்டிச்சு தான் அவசரம் இறங்கிச்சுன்னு சொன்னாரு. அவரை கண்டிச்சு இறங்க இல்லை, ஆனா அவர் பயந்தாரு, என்னத்தான் குறிச்சு வருது. அந்த மனிதர் பயந்தார் ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மனிதர் போய் பார்த்துருவாங்கன்னு. அப்ப நான் வரமாட்டேன், நான் ஒரு நரகவாதின்னு சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சாபித்தே போய் சொல்லுங்க, சாபித் இன்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாதி. ஒரே விஷயம் அந்த சாபித் சொர்க்கவாதியாக மாற்றியது அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத் தான். சரியான செய்தி. சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நல்ல குணங்கள் இருந்தால் அது எங்களோட ஆன்மாவை அழகுபடுத்தும், எங்களோட உள்ளத்தை அழகுபடுத்தும். எங்களோட உள்ளத்தையும் ஆன்மாவை அழகுபடுத்துவது மட்டுமல்ல, இந்த குணத்தோடு செல்கின்ற ஒரு மனிதர் மென்மையோடும் அன்போடும் கருணையோடும் பாசத்தோடும் நேசத்தோடும் விட்டு கொடுப்போடும் யார் ஒரு மனிதர் செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருப்பார். அப்ப நல்ல குணங்கள் எடுத்தறிஞ்ச உடனே அவர் கொஞ்சம் முன்கோவக்காரர், எடுத்தறிஞ்சு பேசுவாரு, திட்டிடுவாரு, அதை பெருமையா சொல்றோம். இது பெருமை அல்ல, இது இழிவான குணம். அவர் எதையும் ஓப்பனா பேசி விட்டுவாரு. அவர் யார உள்ள உடைஞ்சாலும் பரவாயில்லை. இல்லை, உள்ளத்தை உடைப்பது, ஓப்பனா பேசுவது என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை கிடையாது. அது அது ஜஹாலத், மிகப்பெரிய மடமை. பெருமையா நினைச்சு கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதெல்லாம் பார்க்க மாட்டார், உடைச்சு பேசுவாரு. இல்லை, அது ஜஹாலத், மடமை. ரசூலுல்லாஹ் அப்படி எங்க பேசினாங்க? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி விபச்சாரம் செஞ்ச ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? அவரே சொல்றாரு, நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யார் ரசூலுல்லாஹ் சொன்ன பொழுது, இல்லை மாயிஸ் நீங்க போங்க, விபச்சாரம் செய்யல. ஒத்துக்கொள்கிறார் மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல மாயிஸ் போங்க போங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தண்டனை கொடுக்க தெரியாதா? முகத்துக்கு முன்னுக்கு விபச்சாரம் செஞ்ச பாவின்னு சொல்ல தெரியாதா? மாயிஸ் போங்கன்னு திருப்பி அனுப்புறாங்களே, எவ்வளவு அன்பானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க செஞ்ச பாவத்தை சொல்லும் பொழுதே இப்படி தண்டிக்க அந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை இருந்தும் அப்படி விட்டு கொடுக்குறாங்க, அனுப்புறாங்க, அன்பு கொள்றாங்கடா. நாங்க எப்படி இருக்கணும்? செய்யாத சொல்லாத காது கேள்விப்படுற இட்டுக்கட்டப்பட்ட பொய்கள் வதந்திகள், குடும்பத்தை பிரிக்கிறது, குடும்ப உறவுகளை சின்னாபின்னப்படுத்துறது, அக்காக்கும் அண்ணனுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறது, பாப்பாக்கும் மகனுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறது, நண்பர்களுக்கு மத்தியில பகையை உண்டாக்குறது என்றால் இந்த குணத்தோடு சென்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க முடியாது. இதை விடுங்க. மன்னிக்கிறதுல உயர்வு இருக்கிறது. பணிஞ்சு போங்க, உயர்வு இருக்குது. நான் என்ன நீங்க சொல், நான் பணிஞ்சு போறேன், நான் உங்களை மன்னிக்கிறேன். நீங்க நல்ல குணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. என் இமேஜ் என்ன, என் காசு பணம், என் பேங்க் பேலன்ஸ் என்ன, இதை எடுக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விட இந்த உலகத்தில் வேறு யாரும் உயர்ந்தவர் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட மிக பணிவான மனிதர் யாருமே கிடையாது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகிலத்துக்கே அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட மனிதர் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ஒரு அடிமையை போன்று சாப்பிடுவார். ஒரு மனிதர் நடுங்கினார், தரது ஃபராயிசு, மேலெல்லாம் நடுங்கின பொழுது சொன்னாங்க, ஹவ்வின் அலை, நீங்க உங்களை நீங்க அமைதிப்படுத்திக் கொள்ளுங்க. அன இப்னு இம்ராத்தின் தாக்குலுல் கதீத், காஞ்ச இறைச்சி சாப்பிட்ட ஒரு பெண்ணுடைய மகன் நான் அரசன் அல்ல, அடக்கி ஆள்பவன் அல்ல. அதனால தான் வந்தவர் கேட்டாங்க, ஐயுக்கு முஹம்மது, உங்கள முஹம்மது யார் என்று கேட்டார்கள். அவ்வளோ அன்பாக பணிமையோடு பணிவோடு தாழ்ந்த அந்த ஒரு மக்களோடு இரக்கமான குணத்தோடு மென்மையோடு பணிவை உள்ளத்துல கொண்டு வாழ்ந்தாங்க என்று சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட உத்தமர். அப்ப இந்த உத்தமரோடு இந்த மனிதரோடு சொர்க்கத்தில் இருக்கிறா, இவருடைய குணம் எங்கிட்ட வரணுமா இல்லையா?
எங்கட குணமெல்லாம் அபூஜஹலை போல இருந்துட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் குணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். குணங்களை மாற்றுறது சாதாரண விஷயம் அல்ல. குணங்களை மாற்றி ஆக வேண்டும், சாதாரண விஷயம் அல்ல என்பதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. எங்களோட குணங்களை மாற்றி நல்ல குணங்களை எங்களோட வாழ்க்கையில எடுத்து உள்ளத்தை பக்குவப்படுத்தி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இலக்கை எங்களுடைய உள்ளத்திலே வகுத்து அந்த பாதைகளை பயணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.